ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீக்ஷித்துக்கு ஹோட்டல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால இன்னிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. இன்றைக்கி லஞ்ச் கொடுத்துட வேண்டியதில்லை. நைட்டே முருங்கைக்கீரை ஊற வச்சுருந்தேன். நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை தான் தாளித்து விட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பகல் ஷிஃப்ட்டுங்கனால 7 மணிக்கு போவார். அது போகிறக்குள்ளே வறுத்து கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு. முருங்கைக்கீரை ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க தண்ணியே ஊற்றாமல் இருக்கிறாங்க. ஒருத்தங்க முருங்கைக்கீரையை போட்டு தண்ணி ஊற்றுறாங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் வறுத்தேன். அப்படி ஊற்றுனோன்னா கீரை வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆத்தா வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து அளவாக தான் வைக்கணும். இப்படி எடுத்தால் முருங்கைக்கீரை சூப்பராக இருக்குது. வெங்காயம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டணும். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகிறதுக்காக எந்திரிச்சாச்சு. காஃபி வாங்குறதுக்காக கிச்சனுக்கு வந்தார். கீரை வெந்துட்டு இருந்துச்சா, அதை கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு இருந்தார். இந்த வணக்கிற வேலையெல்லாம் அவருக்கு பிடிக்கும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகியாச்சு. ரசத்துக்கு தக்காளி புளி ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல், ரசம், சாப்பாடு, தயிர், அவ்வளோதான். குழம்புலாம் இது வைக்கல. முருங்கைக்கீரை போட்டு டீ ஊற்றி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ரசம் வச்சாச்சு. இனி தீக்ஷித்தை போய் குளிச்சுட்டு கிளம்பி வைக்க வேண்டியதுதான். சமையல் செய்யும்போதே காளான் விற்றுட்டு வந்தாங்க. கொத்தமல்லி தழையும் கொண்டு வந்தாங்க. அதனால் 2 பாக்கெட் காளானும் கொத்தமல்லி தழையும் வாங்கி வச்சிட்டேன். தீக்ஷித்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போட்டு மாவாட்டி வச்சாச்சு நைட்டுக்கு. தீக்ஷித் 12:45 வந்துடுவா ஸ்கூல்லேருந்து. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை துவைக்கலையா, இன்றைக்கி துணி அதிகமாகிடுச்சு. அவன் வரக்குள்ளே எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அவனை கூப்பிட்டு வந்தவுடனே ஆத்தா உட்காந்துருந்தாங்க. ஆரஞ்சு மிட்டாய் வச்சுருக்குறாங்க. வந்தவுடனே எடுத்து கொடுத்தாச்சு. நிறைய சந்தோஷம் முட்டாக வச்சதையும். அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு போட்டு, இந்த நம்ம ஸ்வீட்டு ஊறுகாயெல்லாம் வாங்குகிறோம்ல, அந்த டப்பாவையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போட்டுறாதீங்க. எடுத்து வச்சிங்கன்னா ஏதாவது உனக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்வீட் டப்பாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் சோப் போட்டு வச்சுருந்தேன். அது வருங்க இத்து போச்சு. அதனால் அதை போட்டு புது டப்பா ஒன்று எடுத்து வச்சிட்டேன். ஏதாவது ஒன்றுக்கு டப்பாங்க யூஸ் ஆகும். தீக்ஷித் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செளியை வீட்டில் இல்லாதனால ஒரே போர் அடிக்குது. எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தான். 2:45 டீச்சர் ஃபோன் பண்ணவுடனே வாங்கப்பாரு போகலாம் அப்படின்ட்டு கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்பாரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டான். என்னோடய பேக்கை டெய்லி நீ செக் பண்ணுறது, இன்றைக்கி நான் உன்னோட பேக் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீக்ஷித் பண்ணான். அவனோட பேக்கில் எதுவும் இல்லை. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வந்துட்டான். நைட்டுக்கு காளான் வாங்கி வச்சுருந்தேன்ல, அதுதான் கிரேவி மாதிரி வைக்கலாம் இட்லிக்குன்ட்டு நான் நல்லா அரைச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தண்டு அரைஞ்சி வச்சுருந்த காலையத்துக்கு இட்லி எடுத்தாச்சு. காளான் கிரேவியே ரெடி ஆகிடுச்சு. சூடாக நீ போய் சாப்பிட்லாம். இதுதான் என்னோடய ஃபுல் டே மினி விலாக். இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.